அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 7 வீடியோ போட்டேன். பொருண்மை 1ல் மொழியில் 10th புக்கில் இருக்கிற முதல் இயல் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நேற்று வரைக்கும் அதாவது மொழி பயிற்சி வரைக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி பொருண்மை 2க்கு வந்துக்கிறோம். இதனுடைய தலைப்பு வந்து இயற்கை சுற்றுச்சூழல் பொருண்மை. அதில் தலைப்பு கேட்கிறதா என் குரல். உரைநடை உலகத்தில் உரைநடை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அது கேட்கிறதா என் குரல். அது காற்று தானே தன்னை பற்றி சொல்கிற மாதிரி அந்த பாடம் இருக்கும். அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும்ன்றது தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். பாருங்க, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். நூல் திருமந்திரம். ஏன் நூல் பேரும் கொடுத்துருக்கேன்னா, சில நேரத்தில் கூறியவர் கேட்காம நூல் பேர் கூட கேட்டுருவாங்க இல்லையா? அதனால் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கிறார். இது 2 டீட்டெயிலும் தெரிஞ்சால் மேலே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அது மாதிரி தான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் பிற்கால ஔவையார். நூல் ஔவை குரல் 49. ஏன் பிற்கால ஔவையார்னா, முற்காலத்தில் ஒரு ஔவையார் இருந்தார், அதுக்கடுத்து ஒரு ஔவையார் வந்தார், அதனால் பிற்கால ஔவையார்னு சொல்லியிருக்காங்க. அவங்க திருக்குறள் வள்ளுவர் எழுதினார். ஆனால் இந்த குரல் ஔவை குரல்னு பேர். ஔவை குரல் 49ல் இதை சொல்லியிருக்காங்க. அதிகாரம் வாயு தாரணை. அதுக்கடுத்து கிழக்கு திசையின் மற்றொரு பெயர் குணக்கு, மேற்கு திசையின் மற்றொரு பெயர் குடக்கு. ஞாபகம் வச்சுங்க, அது குணக்கு, இது குடக்கு. வடக்கு என்பதற்கு மற்றொரு பெயர் வாடை, தெற்குக்கு மற்றொரு பெயர் கொடுக்கல, அதனால் இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கோடை. இது எல்லா திசையிலேருந்து வீசுகிற காற்றுக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி புக் பேக்கில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையே சொல்லிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் அந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். நமக்கு திசை தெரியும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி. அதை வச்சு இதை நம்ம கீயோட ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்கு திசையிலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் கொண்டல், மேற்கு திசையிலேருந்து வீசுகிற காற்று கோடை, தெற்குலேருந்து வீசுகிறது தென்றல், வடக்குலேருந்து வீசுகிறது வாடை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், கிழக்கு காக்கா கீ கீ கோ அதே வரிசையில் இருக்குது. இது ஏன்னா வேறு எதுலையும் அந்த வரிசை வரல, அதனால் இது கோ வருது. இருந்தாலும் இது கிழக்குக்கு கொண்டல்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது இந்த கோ வரத்துக்கு பாருங்கள். மேற்குக்கு இந்த நெடில் இது குறி வருது இல்லை, அதே நெடில் இது வருது பாருங்கள், அதை வச்சுக்கோங்க. மேற்குக்கு கோடை. இருந்தாலும் மற்ற 3 ஈஸியாக தெரியும், அதனால் மேற்கு கோடைன்றது இல்லை, கடைசியில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். எப்படின்னா, தெற்கு தென்றல் அதே வரிசையில் வருது, வடக்கு வாடை வா வா. அதனால் இது 3 தெரிஞ்சால் இது ஈஸி தான். இல்லைனாலும் இந்த நெடில் குறிய அடையாளம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுருது. இப்போது இது மாதிரி நீங்கள் போய் இதில் எக்ஸாமில் எழுதும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், கீழே வேறு இப்படி வேறு கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியேனா கூட டக்குன்னு பொருத்தி எழுதிடலாம். இப்படி கொடுத்துட்டு எதுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த கொண்டல் எந்த திசையிலேருந்து வீசுது, கிழக்குலேருந்தா உடனே கிழக்குல 3ஆம் நம்பர் எடுத்து இங்கே எழுதிடுங்க. அடுத்து கோடை மேற்கு 1ஆம் நம்பர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. வாடை 4ஆம் நம்பரில் இருக்குதா, 4 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. தென்றல் 2ஆம் நம்பரில் இருக்குதா, 2 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இந்த 3 1 4 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆவில் தான் இருக்குது 3 1 4 2. அதை எடுத்து எழுதிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இல்லைனா இதுவான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட முடியாது. நமக்கு தெரிஞ்சால் டக்குன்னு எழுதணும். அதுக்கும் இங்கே கொடுத்துட்டு இங்கே 1 2 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இங்கே அந்த எந்த நம்பரில் இருக்குதுன்றதை அந்த ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம்னா 3 1 4 2 எதில் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆன்சர் எழுதிடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 8வது கொஸ்டின். வாடைக்காற்றின் மற்றொரு பெயர் ஓதைக்காற்று. வாடைக்காற்றுக்கு இன்னொரு பேர் இருக்குது. வடக்குலேருந்து வீசுகிற காற்று வாடைக்காற்று. அந்த வாடைக்காற்றுக்கு இன்னொரு பேர் ஓதைக்காற்று. குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் அதுக்கு ஓதைக்காற்று என்னும் பெயர். அடுத்து தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. அது ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, பொறுத்துக்கல, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இக்கூற்று யாரால் எழுதப்பட்டது. இது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதுகிறாரு. இது யாரால் எழுதப்பட்டதுன்னா, இளங்கோவடிகள். எந்த நூல்னா சிலப்பதிகாரம். சிலம்பு 224 தான் சிலப்பதிகாரம் தான் சிலம்புன்னு கொடுத்துருக்காங்க. இது காற்று வீசும்போது வண்டும் அந்த மலர்களில் பட்டு காற்று வீசி வரும்போது மலரில் இருக்கிற வண்டும் சேர்ந்து வருமா, அதுதான் அது எழுதியிருக்கிறாரு சிலப்பதிகாரத்தில். அது காற்று பற்றி எழுதுந்து. அடுத்து பாருங்கள். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இவ்வரிகள் இடம்பெற்ற இலக்கிய நூல் சிற்றிலக்கிய நூல் பத்மகிரிநாதன் தென்றல் விடு தூது. எழுதியவர் பலப்பட்டடை சொக்கநாதர். பலப்பட்டடை சொக்கநாதர். இது சிற்றிலக்கிய நூல். இவர் எழுதின சிற்றிலக்கிய நூலில் இடம்பெற்ற வரிகள். அதாவது
நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொருப்பிற் தெந்தமிழின் மின்னுதித்த தென்றலே. இந்த வரி எழுதினவர் பலப்பட்டடை சொக்கநாதர், பத்மகிரிநாதன், தண்டல் தூது. அதுக்கடுத்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்து இளந்தென்றலே. இது திரைப்பட பாடல் வரி எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். அதுக்கடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு 66. இதில் போடப்பட்ட மன்னன் கரிகாலனை பற்றி தான் இதில் எழுதியிருக்காங்க. இதை பாடியவர் வெண்ணி கொய்த்தியார், பெண்பார் புலவர். அடுத்து தென்மேற்கு பருவ காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 15வது கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவினை தரும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று. புயலின் ஆற்றலை வலிமியின் வழியில்லை என்று சிறப்பித்தவர் ஐயூர் முடவனார். எழுதிய அந்த நூல் பேர் புறநானூறு. அதில் புறம் 51ன்னு கொடுத்துக்கிறாங்க. புறநானூறு. பொருள் இதுக்கு என்ன பொருள்னா, புயல் ஆற்றலுடன் வீசும்போது அதை தடுக்கும் வலிமை யாருக்கும் இல்லை அப்படின்றது புயலை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஐயூர் முடவனார் வலிமியின் வழியில்லை என்ற அந்த வரிகள் இதில் எழுதின நூல் அதாவது புறநானூறு 51வது. அதுக்கடுத்தது 18வது கேள்வி, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். நூல் புறநானூறு 55. அது புறம்னு கொடுத்துருப்பாங்க. புறம்ன்றது புறநானூறு தான் குறிக்குது. அதுக்கடுத்து உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 5. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உலகத்திலேயே மின் உற்பத்தியில் எத்தனாவது இடம் இந்தியான்னா 5வது இடத்துல இருக்குது. அதே இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. இது உலக அளவில் பார்க்குறாங்க. இந்தியானும்போது உலக அளவில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடுங்கும்போது மாநிலம் இந்தியாவில் எத்தனாவது இடம்னு பார்க்குறோம், முதல் இடத்துல இருக்குது. அப்போது இந்தியாவிலேயே அதிக அளவில் காற்றாலை மின் உற்பத்தி பண்ணுற மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கடுத்து உலகிலேயே அதிக மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் 2ஆம் இடம். அதிகமாக மாசுபடுத்துறதுல 2வது இடத்துலையே இருக்குது இந்தியா. அதுக்கடுத்து இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு. அதாவது லைன் வரிசைப்படுத்தின்னு வரும்போது காற்று மாசுபாட்டால் இறக்குறவங்க 5ஆம் இடத்துல இருக்குதான். அதுக்கடுத்து காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கும் என கூறுவது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதி யுனிசெஃப் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. காற்று மாசுபடுறதால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப். அடுத்து சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பது காற்றின் மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலம். காற்றின் மேலடுக்கில் இருக்கிற ஓசோன் படலம் தான் இந்த புற ஊதா கதிர்களை தடுத்து உயிர்களை காப்பாற்றுது. அதுக்கடுத்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் வாயு குளோரோ. அதுக்கடுத்தது அமில மழை பெய்வதன் காரணம், மழை பெய்யும்போது மழை நீரில் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு கரையிறதுனால அமில மழை பெய்யுது. அதுக்கடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 கொண்டாடுறோம். ஜூன் 15. குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஏற்படுத்தும் பாதிப்பு என்னென்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஓசோன் மூலக்கூறு தான் புற ஊதா கதிர்கள்லேருந்து உயிரினங்களை காத்துன்னு இருக்குது பூமியை. ஆனால் இந்த குளோரோ வாயு இந்த 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளையே சிதைச்சிடுமா. ஒரே ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுமா. இது தெரியுமான்ற பகுதியிலேருந்து உங்களுக்கு 10வது தமிழ் புக்கில் 30வது பக்கம் கொடுத்துருப்பாங்க தெரியுமான்ற பகுதியில். 29வது கொஸ்டின், பின்வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றின் தன்மைகளை கவிதையாக வடித்தவர் தேவக்கோட்டை வாமூர்த்தி. பின்வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றின் தன்மையை கவிதையாக சொல்லியிருப்பார். அது ஒரு கட்டகம் மாதிரி கொடுத்து உங்கள் புக்கில் 30வது பக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த செய்தியை. பாருங்கள், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த நூல்களின் பாடல்கள் தங்கள் மொழியில் மொழிபெயர்த்து எழுதி வைத்து பாடுகின்றனர். அவங்க மொழியில் மாற்றி எழுதி வச்சு பாடுறாங்க. எதுனா திருவெம்பாவை, திருப்பாவை. இந்த விஷயத்தை நமக்கு யார் சொல்லிக்கிறாருன்னா தனிநாயகம் வடிகள் ஒன்றே உலகம் என்ற நூலில் சொல்லியிருக்காரு.
பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். கிரேக்க மாலுமி கண்டுபிடிச்சார். கிரேக்க நாட்டு மாலுமி. பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக துறைமுகத்துக்கு நேராக சீக்கிரமாக போயிட முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். சேர நாட்டு துறைமுகத்துக்கு வந்தாங்க. காலம் கிபி 1 நூற்றாண்டு. பருவக்காற்றிற்கு ஹிப்பாலஸ் என பெயர் சூட்டியவர்கள் யவனர். ஏன்னா சேர நாட்டு துறைமுகத்துக்கு விரைவாகவும் அதிகமாகவும் ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் அவர் கண்டுபிடிச்ச வழியில் யவனர்கள் கடல் வணிகம் ரொம்ப அதிகமாக பெருகியது. சீக்கிரமாக வந்தாங்க சேர நாட்டுக்கு, முசிறி துறைமுகத்துக்கு. அதனால் அவங்க அந்த வழிக்கு வந்து ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னே பேர் வச்சுட்டாங்க. அந்த பருவக்காற்றுக்கு ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்னும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால் கட்டப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து திகழும் கட்டிடம் கூட கேட்கலாம். பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்னும் உலக விந்தையாக திகழும் கட்டிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாஜ்மஹால்னு எழுதணும். காலம் கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. தாஜ்மஹால் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாற காரணம். இது வந்து இரும்பின் இயற்கையான படிவுகளை கொண்டுள்ளதால் மாசுபாட்டின் எதிர்வினைக்காக இது மாதிரி மாறி மாறி வருது. அந்த மாசு இருக்குது இல்லையா காற்றில், அது படுறதுனால அது துருப்பிடிக்கிறது. இரும்பு இருக்கிறதுனால அது இயற்கையான படிவு இருக்கிறதுனால அது துருப்பிடிக்கும் போது மஞ்சள் அப்படி மாறி மாறி வரும். அதுக்கு காரணமான காற்று எதுன்னா சல்பர் டை ஆக்சைடு. அது நிறம் மாறுறதுக்கு காரணமான காற்று, இந்த மாசுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகின்ற அந்த காற்று வந்து சல்பர் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் பாருங்கள் 35வது கொஸ்டின். 3 செய்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதில் வந்து நீங்களே கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம படித்ததுலேருந்து தான். இது வந்து புக் பேக் கொஸ்டின். செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடைந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இது 3 செய்தியில் எது சரி எது தவறுன்றதை கீழே அவங்க கொடுத்துக்கிறாங்க. செய்தி 1 மட்டும் சரி, செய்தி 1, 2 ஆகியன சரி, செய்தி 3 மட்டும் சரி, செய்தி 1, 3 ஆகியன சரி. இதுக்கு வந்து நீங்களே பதில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக நாளாக கொண்டாடுகிறோன்றது சரிதான். நம்ம முன்ன படித்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 தான் காற்று தினமாக கொண்டாடுறோம், உலக காற்று நாளாக. அதுக்கடுத்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் இல்லை, முதல் இடம் படித்தோம். அதனால் இது சரியான கூற்று இல்லை. அதுக்கடுத்து காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடைந்து வாணிகம் செய்தில் அதில் வெற்றி கண்டவர்கள். அந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்றுக்கு முன்னையே அது மாதிரி வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். அதனால் இதுவும் சரியான கூற்று தான். அதனால் செய்தி 1, செய்தி 1, 3ம் சரி, செய்தி 1, 3 சரி. அது வந்து தான் சரியான விடை இருக்குது. நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள். தேங்க்யூ.